நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கழிஞ்ச 200 கிலோமீட்டர் ஓப்பன் ரேஸில் லேட் ரிட்டர்ன் ஆன பேடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 4 பேடு வந்திருந்து, அதுக்கப்புறம் எந்த ஒரு பேடுமே ரிட்டர்ன் ஆகாமலே இருந்து, கிளைமேட் வேறு ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்து, மத்தியான நேரங்களில் ஒரு காற்று எதுவுமே இல்லாமல் ஒரு மந்தமான சூழ்நிலையிலே கிளைமேட் இருந்து, அதனால் பேடு வறுத்து எல்லா ஃபேன்சியருக்குமே ரொம்ப கம்மியாகிட்டே இருந்துச்சு. ஈவினிங் 6:15 அதாவது இருட்டக்கூடிய நேரத்தில் ஒரு ஃபீமேல் பேடு வந்து எங்களுக்கு இறங்கிச்சு. அந்த பேடுமே ஒரு நல்ல ஒரு அலைஞ்சி எடுத்து தான் வந்திருந்து. காலையில் நைட்டு நல்ல மழை பெஞ்சிருந்து, மழை பெஞ்சனால விடிய காலையில் கிளைமேட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அதனால் சேஞ்ச் ஆகின பிறகு பேடுகள் வறுத்து கண்டிப்பாக இருக்குன்னுக்கிட்டு காலையில் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் விடிய காலையிலுமே மழை பெஞ்சிட்ருந்து. அதனால் மழை பெய்யறதுனால இன்னும் வறுத்து கம்மியாக இருக்கும், ரிட்டன் ஆகிடான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஒரு 8 மணிக்கு மேலே மழை கொஞ்சம் வெளுத்த உடனே கிளைமேட்டு சூப்பராக நல்ல ஒரு கிளைமேட் கிடச்சி, அந்த நேரத்தில் எங்களுக்கு 2 பேடு ஒரே டைமில் வந்து இறங்கிச்சு. அதை பார்த்தோன்னே எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்து, அதில் ஒரு யங் பேடு ரொம்ப ஒரு கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா அதுக்கு முந்தின நாளே ரொம்ப அலைஞ்சிருக்குன்னு நினைக்கேன். அதனால ரொம்ப முடியாத கண்டிஷன்ஸ்லாம் வந்து இறங்கிச்சு. அது இன்னும் வீட்டுக்கு வர டிலே பண்ணியிருந்துன்னா கண்டிப்பாக அந்த பேடு வந்து ரிட்டனே ஆகிடாது, அந்த ஒரு ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. கூடால வந்த இன்னொரு பேடு அதுவும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காட்டு வந்து இறங்கிச்சு, நல்ல ஹெல்த்தியாக இருந்துச்சு. இந்த செக்கர் ஒயிட் பேடு தான் கடைசியாக வந்தது. போகல அந்த பேடு தான், அதுதான் கொஞ்சம் கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருந்தது. ஒரு முக்கியமான பேடு நம்ம லெஃப்ட்டுக்கு அது வந்தது, நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இன்னும் ஒரு செக்கர் ஒயிட் பேடு வெளியில் கிடக்குது, அதுவுமே ஒரு நல்ல முக்கியமான பேடு தான். அதையும் எதிர்பார்த்துட்ருக்கோம், ஏன்னா ரிட்டன் ஆகலை. அது ரிட்டன் ஆகுனா நம்ம கொண்டுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஃபீமேல் லாப்டில் இப்போ பார்க்கறதுல வந்து ஃப்ரெண்டில் நிற்க வந்த செக்கர் பேடு தான் நேற்று ஈவினிங் வந்த பேடு. அதுவுமே ஒரு முக்கியமான பேடு, லாங் டிஸ்டன்ஸ் வர சப்போர்ட் பண்ணக்கூடிய லைனேஜ் தான். அது பின்னாடி நிற்க சூமன் கலரு இன்னும் காலையில் வந்த ஃபீமேலு. இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய பேடுகளை நல்ல முறையில் ரெடி பண்ணி கிளியராக நம்ம கொண்டு போயிட்டோம்னா, இந்த வருஷம் பந்தயத்தை ஓரளவு நம்ம வந்து நம்மளுக்கு சாதகமாக பரத்தி ரிட்டன் எடுத்துடலான்னு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அடுத்த பந்தயங்களை பற்றி பார்க்கலாம். இது நம்ம ரிட்டர்ன் ஆன பேடுகளுடைய ஸ்டிக்கர். சில நேரங்களில் ரேஸில் லேட் ரிட்டர்ன் பேடுகளுக்கு ஸ்டிக்கர் இல்லாமல் வரும். இப்போ ரிட்டர்ன் ஆகின பேடுகள் எல்லாமே ஸ்டிக்கரோடு தான் வந்துருச்சு.